Hello friends, welcome to Sam's Dine and Decor. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ பேக் சாக்லேட் புட்டிங் கேக் தான். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேனில் 4 கப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காய வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் 1/2 கப் மில்க் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் கொக்கோ பவுடர் கலந்து லம்ஸ் இல்லாமல் கலந்துட்ருக்கேன். ஸோ அதை நான் இப்போ மில்கில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆப்ஷனல் தான். அண்ட் இப்போ நான் ஒரு 1/2 கப் மில்கில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து அந்த மிக்சர் ஆட் பண்ணேன். இப்போ மில்க் மேட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த திக்னஸை கொடுக்கும். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ ஸோ நல்லா திக்கன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்மளுடைய சாக்லேட் மிக்சர் நல்லா திக்காகி வரணும். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சுகர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அந்த மிக்சரை. இப்போ நம்ம ஒரு சின்ன சாஸ்பேனில் ஒரு 3/4 கப் வாட்டர் எடுத்திருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் காஃபி பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் நம்மளுடைய பிஸ்கெட்டை மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பிக்கீஸாக கூட இருக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் டிப் பண்ணி நம்மளுடைய கேக் டின்னில் நம்ம ஃபஸ்ட்டு லேயராக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் டிப் பண்ணால் போதும் பிஸ்கெட்டை. ஸோ இதை நம்ம குட்டீஸ் அழகாக சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் அதுக்கு மேலே நம்மளுடைய செகண்ட் லேயராக நம்மளுடைய சாக்லேட் புட்டிங்கை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் லேயர் நான் ஆப்பிள் வச்சிட்ருக்கேன். இன்னும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் நறுக்கி வச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் லேயர் நம்மளோட சாக்லேட் புட்டிங் தான் லேயர் பண்ணிகிட்ருக்கோம். தென் அடுத்த லேயர் நம்மளுடைய ப்ரெட்டை நான் பட்டரில் டோஸ்ட் பண்ணி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கேக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் பிஸ்கட்டே இன்னொரு லேயர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லேயர் அகெயின் சாக்லேட் புட்டிங் அந்த மிக்சரை தான் நம்ம லேயர் பண்ணிகிட்ருக்கோம். தென் நெக்ஸ்ட் லேயர் பனானா. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் ஹனி ட்ரிசில் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம சாக்லேட் புட்டிங்கில் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம நட்ஸில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம பேக் பண்ண போகிறதில்ல, ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுருங்க. ஸோ நைட்டே பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ எல்லாருமே இந்த ஹாலிடே சீசனில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நீங்கள் லேயர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸாக ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ சேம் ப்ரொசீஜர் நம்ம இன்னொரு பவுலில் பண்ணிகிட்ருக்கோம். Okay friends, thank you, bye.